கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகம் திறந்து வருகின்றோம். குறிப்பாக இன்று 4வது அலுவலகமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் திறந்திருக்கின்றோம். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். வெல்லும் தமிழ் பெண்கள், குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, குறிப்பாக கோவையை பொறுத்தவரை, கடந்த 5 ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் 125 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு முழு வேகத்தில், அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த சாலைகள் குறிப்பாக 5 ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நேற்று ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்த அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டு திமுக அதிமுக யார் வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் கூட சொன்னேன், நாட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாத பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை, அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை திரளற்ற திமுக ஆட்சியில் வந்து தமிழகம் தலைகுனித்து நிற்கிறது. அதே போல் கடன் சுமை அதிகரிச்சிருக்குது. நிதியே இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டார். இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல. நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா? பாலத்தை முடிச்சு தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா? நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சுருப்பாங்களா? அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தால் தான் டெண்டர் விட முடியும். நிதி இருந்தால் தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க. வேலை முடித்தா அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை. நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்குகிறார்கள். தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பல முறை உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை. தங்கநகை பூங்கா வேணும்னு எத்தனை வருஷ கோரிக்கை கோயம்புத்தூரில் எந்த அரசும் செய்யலை. முதலமைச்சர் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க, அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சாங்க, அறிவித்தாங்க. அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சுருக்காங்க. இப்போ எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க. அரசினுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்கிறாங்க. நிதி இல்லைன்னா 200 கோடி ரூபா சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? இப்போ நிதி இல்லைன்னா 120 கோடி ரூபா இப்போ சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? அரசை பொறுத்தவரை 1 லட்சம் வீடு கலைஞர் கனவு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த 1 லட்சம் வீட்டுக்கு இப்போ உத்தரவு போடுறாங்க. அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம். அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா ஒன்றிய அரசு கொடுக்குதில்ல, அதை ஒரு வார்த்தை சொல்லல. ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்து கொடுக்கணும். நாங்கள் 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல. அன்றைக்கி 2014 திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ மத்தியில் 27,000 ரூபாய்க்கு விற்குது ஒரு பவுன் தங்கம். இன்றைக்கி 1,35,000 ரூபாய்க்கு விற்கிது. அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல. 27,000 ரூபாய்க்கு விற்ற ஒரு பவுன் தங்கம் இன்றைக்கி 1,35,000 ரூபாய்க்கு விற்கிது. ஏழை வாழைகளாக எப்படி 1 கிராம் 4 கிராம் தங்கம் வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி. அங்கே பேச வேண்டியதெல்லாம் இங்கே வந்து பேசுகிறாரு. அங்கே செய்ய முடியாதெல்லாம் அங்கே சொல்ல முடியாமல் இங்கே வந்து எதையாவது ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு. பாவத்து எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டட்டும். எதையாவது ஒன்று சொல்லி தானே அவர் எலெக்ஷனை ஓட்டணும். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது.
அதே போல கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில் போவாங்க. நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமாக நிற்பாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேபிளுக்கு அடியில் யார் படுத்திருந்தான்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் அவர் போய் அதை சொல்லாமா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரசை பற்றி குறை சொல்லாமா? அவருக்குன்னு அப்போ காவல்துறை இல்லையா, உளவுத்துறை இல்லையா, செய்திகள் அவருக்கு சொல்லலையா? டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை. அவரு போய் அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது வேடிக்கையாக இருக்கு, வியப்பாக இருக்கு. தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து வாரதி சீனிவாசன் மத உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி 27 அமையணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பாருங்க? அவங்க மணிப்பூர் போனாங்களா போலியா? மணிப்பூர் போயிருந்தாங்களா போலியான்னு கேட்டது. நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பானு சொன்னாங்க இல்லையா? நீங்கள் மணிப்பூர் எதுக்கு போனீங்களா சமீபத்தில், எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது அவங்க பதில் சொல்கிறதுக்கு தடுமாறி இருப்பாங்க. அப்போ நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும்தான் எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்குறீங்க, நாங்களும் வந்து சலிக்காமல் பதில் சொல்லுவோம். அதனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, நிறைய மகளிர் சம்பந்தமாக விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது மகளிருக்கு தெரியும். மகளிர் எந்த அளவுக்கு அரங்கத்தில் பார்த்தீங்க, 50% மகளிர் உட்கார்ந்துருந்தாங்க. இயக்கப் பணிகளை தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொருளாதார இலக்கில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலேயும் கல்வியில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தானே இப்போ நம்பர் 1 இருக்குது. அவங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அரசியலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. சில நேரங்கள் வந்து அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரே கோரிக்கை மனு கொடுக்க வரும்போது அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசில் கூடிய குறிப்பாக கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. நன்றி. பல வகையில் விமர்சிக்கக்கூடிய விஜய் முன்னுதாரணமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சார், நாட் ரீச்சபிள், தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறவங்களை பற்றி நான் நீங்கள் கேட்க வேண்டியதில் நான் பதில் சொல்ல வேண்டியது. களத்தில் நின்று பணியாற்றுவர்களை பற்றி பேசுங்கள். நாங்களும் நீங்கள் வந்து பேசுவதை வந்துட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து கோவை மாவட்டத்தில் இந்த அத்தனை அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கட்டளை இட்டுருக்கீங்க. அது அன்பு கட்டளையா இல்லை? எங்களுடைய இயக்கம் சொன்னது எங்களுடைய சகோதரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சிருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பணியாற்றுவோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன். எங்கள் மாவட்ட எடுத்துக்கலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் எனக்கு சேர்த்து எச்சரிக்கை தான் சொன்னேன். மாவட்டத்துக்கு சேர்த்து எச்சரிக்கை தான் சொன்னேன். எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து எச்சரிக்கை தான். அதனால பொதுவாக எங்களுடைய அன்பு வேண்டுகோள் தான். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியா SP வேலுமணியா நேரடி போட்டி அதிமுக தனிப்பட்ட முறையில் யாரும் பேச வேண்டியது. இந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா 100 செந்தில் பாலாஜி வருவாங்க. இந்த ரவியண்ணன் இல்லைன்னா 100 ரவியண்ணன் வருவாங்க. இந்த ஈஸ்வரசாமி இல்லைன்னா 100 ஈஸ்வரசாமி வருவாங்க. இயக்கத்தில் ஒருத்தர் நம்பி யாரும் கிடையாது, இயக்கமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை, கோவையை பொறுத்தவரை நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்த்தோம் இல்லையா, அந்த வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக 10 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான தேர்தல் பணிகளை முன்னெடுத்துக்கிறோம். அதனால யாரை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. எங்கள் நோக்கம் அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு சேர்க்க வேண்டும். அந்த மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும். அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். தலைவர் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு. நாங்கள் கோயம்புத்தூரில் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு. சில பேர் இப்போ தான் டோக்கன் கொடுத்துருக்காங்க, 2 மாதம் இருக்கிறதுனால. நாங்கள் எப்பயோ தேர்தல் பணிகள் தொடங்கி பூத்து கமிட்டி போட்டு வீடு வாரியாக கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் முடித்து, SIR பணிகள் முடித்து, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முடித்து எல்லா பணிகளையும் முன்னெடுத்துட்டோம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. வெற்றி வாய்ப்பிலும் முதலிடத்தில் இருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுத்திருந்து பாருங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு